ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம அவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் க்ரீமி சீஸி ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவுக்கு பாஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் ஊற்றிக்கலாம். அப்போ தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொழு பொழுன்னு வரும் உங்களுக்கு. இதை கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 மினிட்ஸ்க்கு வேக விட்டுறலாங்க. இப்போ இன்னொரு பேனில் ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் மைதா மாவும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. கொஞ்சம் ஹெல்த் வைஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா இந்த பட்டரோட சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மணல் மலராக வர அளவுக்கு நல்லா அதை வேக விட்டுடலாம். இப்போ நான் ஒரு 300 ml அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி, எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கிளறிட்டே வாங்க. லம்ப்ஸ் ஃபார்மேஷன் ஆகக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா உங்களுக்கு சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா இருக்கா. அந்த 300 ml பாலையும் கொஞ்சமாக கிராஜுவலாக ஆட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வருங்க. கொஞ்சம் திக்கனும் ஆக ஆரம்பிச்சிரும். மீன்வெயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ்தா வெந்துருச்சு. இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு விட்டீங்க அப்படின்னா பாஸ்தா வாடு வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக இந்த மாதிரி வரும். இப்போ ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயிலும் 1 டேபிள் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம இஷ்டப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் மெல்ட் ஆகும்போதே நான் ஒரு 5-6 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிட்டேன். நல்ல அரோமா ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிங்க. கலர் இந்த மாதிரி பிங்க் கலரில் ஆனால் போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 பீன்ஸும் 1 கேரட்டும் க்ரீன் கேப்சிகம் ரெட் கேப்சிகமும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லோ கேப்சிகம் கிடைச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. தின்னாக ஸ்லைஸ் பண்ண மஷ்ரூமும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட சாய்ஸ் தாங்க. ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். நீ நல்லா இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வெஜிடபிள்ஸை குக் பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, காய் வந்து சொதன்னு ஆகிடும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரிகனோவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்டாலியன் சீசனிங்கும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஹை ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கணுங்க. பெப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒயிட் பெப்பர் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுன்னா காய் வந்து ரொம்ப வெந்து கொலன்னு ஆயிரும். அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஒயிட் சாஸை இப்போ ஆட் பண்ணிடலாங்க. இப்போ ரொம்ப திக்கனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு நீங்கள் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ திக்காக இருக்கனால நான் 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேங்க. அது ஒரு கொதி வரும்போது நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவையும் இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஒரு 2 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ண விட்டுருங்க. நம்ம போட்ட பட்டர் உங்களுக்கு மேலே கிளாஸியாக அப்படி வரும். அந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிங்க. அதோட நான் ஒரு கப் அளவுக்கு கிரேட் பண்ண மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான யம்மியான நம்மளுக்கு க்ரீம்